இந்த பார்வூன் ஸ்வாலோ அப்படிங்கிற பறவை என்ன செய்யுது அப்படிங்கிற காரியம் நமக்கு ரொம்ப ஆச்சரியமூட்டுற தகவலா இருக்குது. இந்த பறவை கலிபோர்னியால இருந்து அர்ஜென்டினா பறந்து போகுது. கலிபோர்னியால இருந்து அர்ஜென்டினாவுக்கு 8300 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த பறவை 8300 கிலோமீட்டர் பறக்குது. அப்படி பறந்து வந்து அர்ஜென்டினாவுல உட்காருது. இவைகள் கூட்டமா தான் வரும். இந்த பறவைகள் பிப்ரவரி மாதத்துல முட்டையிட்டு குஞ்சுகள் பொரிக்கும். 1 மாத காலம் மட்டும் அங்கே இருந்துட்டு மறுபடியும் 8000 கிலோமீட்டர் மீண்டும் கலிபோர்னியாக்கு பறந்து போகுது. இது எல்லாமே பறந்து போகுது கடற்பகுதிக்கு. அப்படின்னா இந்த பறவை 8300 கிலோமீட்டர் தொடர்ந்து பறக்க முடியுமா? அவைகள் எங்க உட்காருது, எங்க சாப்பிடுது, எங்க ரெஸ்ட் எடுக்குது அப்படிங்கிறத நம்ம யோசித்து பாக்குறோமா? ஒரு நாளுக்கு 1000 கிலோமீட்டர் பறக்க முடியுமா? அது அங்கு பறந்து போவதுக்கு எத்தனை நாட்கள் ஆகுமோ நமக்கு தெரியாது. அதனோட வானத்துல அதனோட கிலோமீட்டரை கணக்கு போட முடியாது. இந்த பறவைகள் ஒவ்வொன்றும் ஒரு சிறு குச்சியை தன்னோட வாயில வச்சுட்டு தான் பறக்குமாமா. பறக்கும்போது முன்னால பறக்கும் பறவை மீன் வாடை தெரிந்த உடனே தண்ணீருக்குள்ள இறங்கும். இதை பார்த்து மற்ற எல்லா பறவைகளும் தண்ணீருக்குள்ள இறங்கி இளைப்பாறிக்கொண்டே துள்ளி வரும் மீன்களை வேட்டையாடி விட்டு மறுபடியும் பறக்க ஆரம்பிக்கும். ஒரு சின்ன பறவை சின்ன குச்சிய வாயில கவ்விக்கொண்டு 8300 கிலோமீட்டர் பறக்க முடியும் அப்படின்னா இன்னைக்கு உங்களாலையும் என்னாலையும் என்ன செய்ய முடியாது? ஆமாங்க, வேதம் சொல்லுது, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அப்படின்னு. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்னு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது.